குறைந்த நிறுவனமாக மாறக்கூடிய ஆபத்தில் இன்றைக்கு பிஎஸ்என்எல் நிறுவனம் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்ன காரணம்? இன்றைக்கு 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கெல்லாம் 4G சேவை என்பது அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் அது மட்டுமல்ல, 2023ஆம் ஆண்டு அந்த தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கெல்லாம் 5G சேவை வழங்கக்கூட அனுமதி வழங்கப்பட்டுவிட்டது. ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான பிஎஸ்என்எல் என்று சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்திற்கு 10 ஆண்டுகள் கழித்த பின்னாலும் இன்னும் 4G சேவை வழங்குவதற்கான அனுமதி இந்த மத்திய அரசாங்கம் தர மறுத்து கொண்டே இருக்கிறது. இதை விட கொடுமை என்னவென்று சொன்னால், பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை கொடுத்ததாக மத்திய அரசாங்கம் பீற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனமான வோடாஃபோன் நிறுவனம் இந்திய அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய 2,10,000 கோடி ரூபாய்களை அவர்களால் கட்ட முடியாத பொழுது அந்த 2,10,000 கோடி ரூபாய்களையும் இனாமாக வழங்கி இருக்கிறது இந்த மத்திய அரசாங்கம். அவருக்கு நிவாரணமாக கொடுத்து அந்த நிறுவனத்துடைய பங்குகளை வாங்கி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனமான வோடாஃபோன் நிறுவனத்தினுடைய 33% பங்குகளை இன்றைக்கு இந்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது. வோடாஃபோன் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு கூட வெறும் 30% தான் பங்குகள் இருக்கிறது. இந்தியாவுடைய ஐடியா நிறுவனத்துக்கு வெறும் 19% தான். வோடாஃபோன் ஐடியா நிறுவனத்தினுடைய பெரும்பான்மையான பங்குகளை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வைத்திருக்கிறது. அந்த நிறுவனத்திடம் 4G 5G தொழில்நுட்பம் என்பது இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு பிஎஸ்என்எல் பணியாற்றக்கூடிய நிரந்தர ஓய்வு பெற்ற ஒப்பந்த ஊழியர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு என்ன கோரிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்திய அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையான பங்குகளை வைத்திருக்கக்கூடிய வோடாஃபோன் ஐடியா நிறுவனத்தினுடைய கருவிகளை பயன்படுத்தியாவது குறைந்தபட்சம் ஒரு தற்காலிகமான ஏற்பாடாக அந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் 4G சேவை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எங்கள் அத்தனை பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது ஏதோ ஊழியர்களுக்கான கோரிக்கையாக பார்த்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், பிஎஸ்என்எல் என்ற நிறுவனம் சேவையை கொடுக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் இன்கமிங் கட்டணத்துக்கு 8 ரூபாய், ஒரு நிமிடத்துக்கு 8 ரூபாய் வசூல் செய்தது தனியார் நிறுவனங்கள். பிஎஸ்என்எல் நிறுவனம் சேவை கொடுத்ததற்கு பின்னால் தான் அந்த கட்டணம் என்பது இலவசமாக இன்றைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல பிஎஸ்என்எல் நிறுவனம் 4G 5G சேவைகளை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த சேவைகளையும் மிக குறைந்த விலையில தரமான சேவைகளை மக்களுக்கு கொடுப்பது இந்திய நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் ஆக மட்டுமே இருக்க முடியும். அந்த அடிப்படையில் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 4G சேவை வழங்க அனுமதிப்பது என்பது இந்திய நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவையாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் இந்த மக்களுக்கான கோரிக்கையை முன்வைத்து பிஎஸ்என்எல் இருக்கின்ற நிரந்தரமாக வேலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களும், ஓய்வு பெற்ற ஊழியர்களும், ஒப்பந்த ஊழியர்களும் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்திய அரசாங்கத்தை இந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு 4G சேவை வழங்க அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பொதுமக்கள் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.